இதுதான் சொல்வாங்க, ஆடாதடா ஆடாதடா மனிதா, ஆட்டம் போட்டு அழிந்து விடுவே மனிதான். வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, தேமுதிகவிலும் புயல் வீச ஆரம்பித்து விட்டது. பிரேமலதா விஜயகாந்த் அவர்களையும் விரட்டும் நிர்வாகிகள். அவரு பொதுச் செயலாளராக தொடர்வாரா, பொறுப்பை தன் மகனுக்கு மாற்றி விடுவாரா? போர்க்கொடி அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால இன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் புலம்பி தீர்த்திருக்கிறாங்க. அதிமுகவில் இந்த தேர்தல் முடிந்த பிறகு நிரந்தரமாக புயல் வீசிக்கொண்டே இருக்கிறது. அதிமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை இன்னைக்கு ஓய்ந்து விடும், நாளைக்கு ஓய்ந்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதிமுக தொண்டர்கள் ஒரு விஷயத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். தேமுதிக போன்ற ஒரு சின்ன கட்சியிலே இப்போ தேர்தலுக்கு பிறகு புயல் வீசுகிறது. பொதுச் செயலாளர் பதவி விட்டு போனா சரியா இருக்கும் அப்படின்ற எதிர்ப்பு குரல் எழுந்திருக்கிற இந்த தருணத்துல அதிமுக பெரிய கட்சிங்க. மாநில பொறுப்புல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, மாவட்ட பொறுப்புல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, ஒன்றிய பொறுப்புல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இந்த முதன்மையான அணியை தாண்டி இன்னும் சார்பு அணிகள் ஏகப்பட்டவை இருக்கு. அந்த நிர்வாகிகளும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இப்படி இந்த கட்சியில பல பொறுப்புல ஏகப்பட்ட பேர் இருக்கின்ற காரணத்தினால அதிமுகக்குள்ள ஒரு ஒருமித்த கருத்தை ஏற்படுத்துவது ரொம்ப கஷ்டம். எடப்பாடி பழனிசாமி ஒரு தொண்டரா இருந்து மேல வந்ததுனாலும், சினிமா பிரபலமாக இல்லாத காரணத்தினாலும், அது மட்டும் இல்ல அவர் தலைமையில ஒரு பெரிய வெற்றியும் பெறாத காரணத்தினால, ரெண்டாவது ஒரு பெரிய பணக்காரனாக ஒரு கார்பரேட் நிறுவனம் வச்சு நடத்துற மாதிரி குடும்ப கட்சியாக அதிமுகவை வளர்க்காத காரணத்தினால, ஜெயலலிதா இறந்த பிறகு கருத்துரிமை அதிகமாக இருந்ததன் காரணமாக இந்த கட்சியில ஏற்படுகின்ற சலசலப்பை கட்டுப்படுத்தவே முடியல. நம்ம கட்சி பெரிய கட்சி, எங்கோ ஒரு மூலையில எதிர்ப்புகள் கிளம்பி கொண்டுதான் இருக்கும். எங்கோ ஒரு மூலையில அதிருப்தி காரணமாக 4 பேர் போய்கிட்டே தான் இருப்பான். பெரிய கட்சியில இதெல்லாம் வாடிக்கை. ஏன்பா திமுக கூட தான் பெரிய கட்சி, அங்க யாரும் போலைய அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். அங்கேயும் போறாங்க. ஆனா ஊடகமானது திமுகவுக்கு சார்பா இருக்கின்ற காரணத்தினால திமுகவிலிருந்து வெளியேறுகின்றவர்களை பெருசா பேசுவதில்லை, செய்தியா கூட போடுறதே கிடையாது. அதனால அதிமுக திமுகவை ஒப்பிட்டே பார்க்காதீங்க. இப்போ தேமுதிக பொறுத்த வரைக்கும் அவங்க பிரச்சனையை சால்வ் பண்ணணும். ஏன்னா அவங்க தொண்டர்களா இருக்கலாம், நிர்வாகியா இருக்கலாம், மாவட்ட செயலாளர்களா இருக்கலாம். 84 பேர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த 84 பேர்ல கிட்டத்தட்ட 80 பேர் என்னப்பா 10 தொகுதி வாங்கணும், ஆனா 9 தொகுதி தோத்து போயிட்டோம். இப்படி 9 தொகுதி தோக்கிறதுக்கு யார் காரணம் தெரியுமா அப்படின்னு அங்க இருக்கிறவங்க எல்லாம் பிரேமலதா விஜயகாந்த் எதிராக போர்க்கொடி உயர்த்தி இருக்கின்றார்கள். யார் காரணமா? பிரேமலதா விஜயகாந்த் தானா? ஏன் தெரியுமா? பொருந்தா கூட்டணியில தேமுதிக போய் சேர்ந்ததுனால சமூக வலைதளம் முழுவதும் வாழ்நாள் முழுவதும் எந்த கட்சியை விஜயகாந்த் அவர்கள் எதிர்த்தாரோ அந்த கட்சியுடனே கூட்டணி வைத்தது மிகப்பெரிய ஒரு தவறு. பொருந்தாத கூட்டணியினால தேமுதிக ஓட்டு போடுறவங்க கூட ஓட்டு போடவே இல்லை. விஜயகாந்த் இறப்பதற்கும் விஜயகாந்த் பல துன்பங்களை அனுப்பி வைப்பதற்கும் திமுக தான் காரணம் என்கின்ற பொழுது, பணத்துக்காகவும் பதவிக்காகவும் சீட்டுக்காகவும் நோட்டுக்காகவும் திமுக காலிலே போய் விழுந்தப்பார். வாழ்நாள்ல திமுக அழிக்காம விட மாட்டேன் என்று சபதம் எடுத்தவருடைய கட்சியை திமுக காலிலே போய் சரணடை வச்சப்பார். அதனாலதான் மக்கள் ஓட்டு போடல, தோத்துட்டோம், இந்த தவறை நீங்க செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்துக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்திருக்கின்றார்கள். கேட்டா இது கேப்டன் கட்சி, இது எங்க கட்சி அப்படின்னு சொல்லிவிட்டு குடும்ப கட்சி என்று பேசுவீங்க, ஆனா நாங்க இல்லாம நீங்க இல்ல, புரிஞ்சுக்குங்க அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் எதிர்க்க அந்த கட்சி நிர்வாகிகள் போர்க்கொடி உயர்த்திருக்கின்றார்கள். மீடியாவை வச்சுக்கிட்டு இதெல்லாம் பேசவே இல்லை. மீடியா பீப்புளை எல்லாம் அனுப்பிட்டு தனிப்பட்ட ஆலோசனையில இங்க தோல்வி அடைந்ததுக்கு காரணம் முழுக்க முழுக்க பொருந்தா கூட்டணிக்கு போனதுதான். உங்க தம்பி சீட்டு வாங்கிறாரு, நீங்க நோட்டு வாங்கிறீங்க, ஆனா நாங்க எல்லாம் நடுத்தருவில் நின்னுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா விஜயகாந்த் எதிராக போர்க்கொடி உயர்த்திருக்கின்றார்கள். பிரேமலதா விஜயகாந்த் பொறுத்த வரைக்கும் இந்த எதிர்ப்புக்கெல்லாம் பயந்துகிட்டு கட்சி விட்டு ஓடிடுவாங்களா, பொதுச் செயலாளர் பதவி விட்டு ஓடிடுவாங்களான்னு கேட்டீங்கன்னா அப்படி ஒரு வாய்ப்பு ஏற்பட போறதே இல்லை. அதனால தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் சமாதானப்படுத்தணும்.
அப்படி சமாதானப்படுத்தணும்னா நம்ம மேட்டரை பேசக்கூடாது. அப்ப யாரை பத்தி பேசணும்? அடுத்த குடும்பத்தை பத்தி தான் பேசணும். நம்ம குடும்பத்துல பிரச்சனை வரக்கூடாது என்றால் அடுத்த குடும்பத்தை பத்தி பேசணும். அதனாலதான் தேவையில்லாம அதிமுகவை வம்புக்கு இழுத்திருக்கின்றார்கள். நீ தோல்வி அடைந்ததுக்கு என்ன காரணம் என்று ஆராயாம அதிமுக உடைஞ்சு போனதுக்கும் அதிமுக இந்த நிலைமை வர்றதுக்கும் எடப்பாடி தான் காரணம் என்று சொல்லிட்டு, ஏன்பா எடப்பாடி பழனிசாமி எங்க கட்சி ஐசியூல இருக்குன்னு சொன்னேன்ல, உன் வாய் முகர்த்தம் உன் கட்சிக்கே திரும்பி வந்திருக்கு பாத்தியா? அதுக்கு தான் ஆடக்கூடாது. ஒரு பாட்டு இருக்குது, ஆடாதடா மனிதா ஆடாதடான்னு சொல்லுவாங்க. நீ ரொம்பவே ஆட்டம் போட்ட. ஆனா இன்னைக்கு ஜெயலலிதா மட்டும் உயிரோடு இருந்திருந்தாங்கன்னு வச்சுங்களேன், ஹார்ட் அட்டாக்கே வந்துட்டு இருக்கும். இந்த காட்சிகளை பார்க்க கூடாது என்பதனால தான் கேப்டனும் சரி ஜெயலலிதா அவர்களும் சரி மேல போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியினுடைய கடந்த கால தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டி இருக்கின்றார்கள். பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நல்ல ஐடியாவை கொடுத்துருக்காங்க. என்ன ஐடியா தெரியுமா? பாருங்க, நம்ம கூட்டணியில் இருக்கிறோம். உன்னா கூட யாருமே கூட்டணிக்கு வரல. 2024 நாங்க மட்டும்தான் இருக்கிறோம். இப்ப இந்த கூட்டணியை நீங்க முறித்து கொள்ள வேண்டாம். மக்கள் பிரச்சனைக்காக நம்ம 2 பேரும் சேர்ந்து போராடுவோம். திமுக ஆட்சியில ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளை நீங்க பேச மாட்டீங்க, உங்க கட்சிக்காரன் பேச மாட்டான், ஊடகமும் பேச மாட்டேங்குது. நாங்களும் சின்ன கட்சி, நாங்க போராடணும்னா பெருசா எடுபடாது. அண்ணே, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய போராட்டத்தை எடுப்போம். தொடர்ச்சியாக மக்கள் பிரச்சனை பேசிக்கிட்டே இருப்போம். நிச்சயமாக மக்கள் வெறுப்படைவார்கள். அதன் மூலமாக ஆட்சிக்கு வரலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொன்னாங்களாம். சேர்ந்து போராடுகின்ற பொழுது மக்கள் நம்ம பக்கம் நிற்பாங்க. ஏன்னா போராட்டம் என்கின்ற போது மக்கள் பக்கம் நம்ம நிக்கிறோம் இல்ல, அதனால மக்கள் நம்மளை கைவிட மாட்டாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொன்னாங்களாம். ஆனா எடப்பாடி பழனிசாமி பார்க்கலாமா அப்படின்னே சொல்லி மக்கள் பிரச்சனையில தேமுதிகவை இணைத்துக் கொள்ளவே இல்லையாம். எடப்பாடி பழனிசாமி நம்மளை கூப்பிடவும் இல்ல, நம்மளை மதிக்கவும் இல்ல. அது மட்டும் இல்ல, பிரச்சாரத்துல திமுக பற்றி பேசியிருக்கணும். ஆனா எடப்பாடி பழனிசாமி நம்மளை பத்தி தான் பேசினாரு. நான் நாகரிகமாக கூட்டணி தர்மத்தை மதித்து அமைதியா தான் இருந்தேன், கூப்பிடுவாங்கன்னு. ஆனா கூப்பிடல. 2வது மேலவை எம்பி தரேன்னு சொன்னாங்க. ஆனால் தேர்தல்லாம் முடிந்து விட்ட பிறகுதான் நான் அண்ணாமலையார் கோயில்ல வந்து கூட்டணியின் போது மேலவை எம்பி தரேன்னு சொல்லிட்டு எடப்பாடியார் கையெழுத்து போட்ட அந்த லெட்டரையை காட்டினேன். அது வரைக்கும் கூட்டணி நாகரிகத்தை நான் கடைபிடித்தேன். சோ எடப்பாடி பழனிசாமி பெரிய தப்பு பண்ணிட்டாரு. நம்முடைய கூட்டணியை இழந்துட்டாரு. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியை தவிர மற்ற எல்லாருமே வந்து அதிமுகவுக்கு தேமுதிக வரணும்னு ஆசைப்பட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி தான் தப்பு பண்ணிட்டாரு. சோ அவர் தப்பு பண்ணதுனால அவர் கட்சிக்கும் இப்ப பெரிய பின்னடைவு, நமக்கும் பெரிய பின்னடைவு. அதோட இந்த நிர்வாகிகளா இருக்காங்கல்ல, நம்ம ஏன் தோத்தோம் அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்கல்ல, அதுக்கு தான் நம்முடைய பிரேமலதா அவர்கள் வந்து சில விளக்கங்களை அளிக்கின்றார்கள். அது என்னன்றத நீங்க பார்த்துட்டு வாங்க. தேமுதிக மட்டும் 9 தொகுதி ஜெயிக்கல. இன்னைக்கு அண்ணன் ஸ்டாலின் அவரே இன்னைக்கு தோல்வியை சந்தித்து இருக்கிறார். மிகப்பெரிய ஜாம்பாவான்கள் என்று நம்ம சொன்ன அனைத்து அமைச்சர்கள் இன்னைக்கு தோல்வியை சந்திச்சிருக்காங்க. யாரெல்லாம் ஜெயிப்பாங்கன்னு நினைச்சோமோ அவங்க எல்லாம் தோற்று இருக்காங்க. என்ன சொல்றாங்க? ஸ்டாலின் அவர்களே தோத்துட்டாரு. அமைச்சர் பெருமக்கள் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் அவங்களே தோத்துட்டாங்க, நாம மட்டும் ஏமாத்துறோம் அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்றாங்க. சோ மொத்தத்துல எடப்பாடி பழனிசாமியுடைய தவறான அணுகுமுறையினாலதான் இன்னைக்கு அதிமுக படாத துன்பத்தை பட்டுக்கிட்டே இருக்குது. அதிமுக ஐசியூல போயிட்டு இருக்குது அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்றாங்க. ஆனால் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒண்ணு மட்டும் உணர்ந்து கொள்ளவே இல்லை. எடப்பாடி பழனிசாமி 2021 அதிமுக எவ்வளவு வாக்கு வாங்கிச்சோ அந்த வாக்க மீண்டும் வாங்கியிருக்குதா? 2026 வாங்கி இருக்குது. ஆனா சீட்டுகள் குறைந்திருக்குது. ஓகேங்களா? சீட்டுகள் குறைந்திருக்குது. அதே மாதிரி திமுக 2021 எவ்வளவு வாக்கு வாங்கினாங்களோ அந்த வாக்க திமுக வாங்கியிருக்கா? பிரேமலதா விஜயகாந்த் அவர்களே சொல்றாங்க, இது ஒரு சுனாமி, இது ஒரு கவர்ச்சி, திரை கவர்ச்சி, 2வது எதிர்பாராதது, மாற்றத்தை விரும்பி போட்டிருக்காங்க அப்படின்னு. இதெல்லாம் ஒரு தேர்தலே இல்லை என்று சொல்றாங்க. ஆனா தேர்தலே இல்லை என்று சொல்றவங்க அதிமுக தோத்ததை மட்டும் பெருசா பேசிட்டு இருக்காங்க. 200 தொகுதி வெல்வோம், சரித்திரம் படைப்போம் அப்படின்னு 24 கட்சியுடன் சேர்ந்து தேர்தலை சந்தித்த திமுக தோத்ததை பற்றி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசுறது கிடையாது. நல்லவேளை ஸ்டாலின் தோத்ததை பற்றியாவது பேசினாங்க. ஏன் தெரியுமா? அந்த அளவுக்கு கட்சிக்குள்ள தேமுதிகவுக்கு எதிர்ப்பு. ஸ்டாலினே தோத்துட்டாருப்பா, ஏன்பா நம்ம கட்சி தோத்ததை பத்தி நீ பேசுற அப்படின்னு அவங்க கட்சிக்காரங்களை சமாதானப்படுத்துறாரு.
தேமுதிக அதிமுக கூட வந்தா அதிமுக பெருசா வெற்றி பெற்றிருக்குமா? ஏன் தேமுதிக தான் திமுக போச்சு, ஏன் திமுக பெருசா வெற்றி பெறல? எடப்பாடி பழனிசாமி தேமுதிகவுக்கு 1/2% தான் இருக்குது. அந்த கட்சி கோமாவில் இருந்தது. நாம தான் நாடாளுமன்ற தேர்தல் இணைச்சிக்கிட்டு அந்த கட்சிக்கே உயிர் கொடுத்தோம் அப்படின்னு பேசினாங்க. சரி, எடப்பாடி பழனிசாமி பேசுறதுதான் தப்பு. இப்போ தேமுதிக வந்து பாத்தீங்கன்னா இந்த 2026 தேர்தலில் 1/2% தாண்டி வாக்கு வாங்கியிருக்கா? இல்லையே. 1/2% கூட குறைவா தானே வாங்கியிருக்குது தேமுதிக. இப்ப என்ன சொல்ல போறீங்க? ஏதோ எடப்பாடி பழனிசாமி பொய்ய சொல்லிட்டு மாதிரியே பேசுறீங்க. அதனால பிரேமலதா விஜயகாந்த் கிட்ட பேரமே பேச முடியாது. சோ மொத்தத்துல தேமுதிகவுல பிரச்சனை. தேமுதிக இருக்கிறவங்கலாம் வந்து வேற கட்சிக்கு போனா கூட எவனும் ஜாக்க போறது கிடையாது, மவுஸ் கிடையாது, அவனுக்கு மக்கள் செல்வாக்கு கிடையாது. அதிமுக இருந்து போறாங்கன்னா மக்கள் செல்வாக்கு இருக்குது, மவுஸ் இருக்குது. அதனால அதிமுக போனா எல்லாரும் சேர்த்துக்கிறாங்க. வேற விதியே இல்லைன்னு சொல்லிட்டு தேமுதிக இருக்கிறவங்க எல்லாம் வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய தவறான முடிவுகள் தான் தோத்தோம், அந்த அம்மா தான் பதவி விட்டு போனோம் அப்படின்னு போர்ப்படி ஓய்த்துறாங்க. அதுக்கு உங்க கட்சியை எப்படி சமாதானப்படுத்தணும்னு பார்க்காம எடப்பாடி பழனிசாமியை அனுதினமும் மற்றவங்க திட்டுற மாதிரியே நீங்களும் திட்டினா நியாயமா இருக்குமா? இன்னொரு கட்சியை பத்தி பேச மாட்டேன்னு சொல்லிவிட்டு அதிமுக பற்றி மட்டும் இப்படி மணிக்கணக்கா பேசுறீங்களே, என்ன நியாயம் இது? எப்படின்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் கட்சி இருக்குல்ல, வெற்றி பெற்ற பிறகு நம்ம ஸ்டாலின் கிட்ட ஏன்பா வெற்றி பெற்றுட்டோம், நாங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தரப்போறோம், உங்களோட பயணித்தோம், வெற்றி பெற்றோம், நன்றி அப்படின்னு கூட சொல்லாம போயிட்டாங்களாம். இது துரோகம் இல்லையா அப்படின்னு கேட்கும் பொழுது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அடுத்த கட்சியை பற்றி நான் பேசுறது கிடையாது என்னைக்குமே அப்படிங்கிறாங்க. அடுத்த கட்சியை பற்றி பேசக்கூடாது என்றால் ஏன் அதிமுக மட்டும் பேசுறீங்க? அப்போ உங்க கட்சி பிரச்சனை திசை திருப்ப அதிமுக பற்றி பேசுறீங்களே, இது நியாயமா இருக்குமா அப்படின்ற கேள்வி மட்டும்தான் நமக்குள்ள எழுதுங்க. ஆனா பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் வாய் கூசாம பொய் சொல்றாங்கப்பா. விஜய் அவர்கள் வந்து கூட்டணிக்கு தேமுதிகவை அழைத்ததாகவும், பிரேமலதா விஜயகாந்த் மட்டும் விஜய் கிட்ட வந்து எங்களுக்கு ஒரு போஸ்டிங் வேணும்னு சொன்னா துணை முதலமைச்சர் பதவியே கொடுத்திருப்பாங்க. ஏன்னா அன்பு தம்பி என்றுதான் அழைத்து நான் பிரச்சாரம் செய்தேன். யார் யாரையோ அழைத்தவர் எங்களை கூட்டணிக்கு அழைச்சிருக்க மாட்டாரா? நாங்க தான் போல, பொட்டிக்கும் ஆசைப்படல, சோபாவுக்கும் ஆசைப்படல. நாங்க எப்போதும் கூட்டணி தர்மத்தை மதிக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்றாங்க. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பெட்டிக்கும் சோபாவுக்கும் ஆசைப்படாதவங்க தான்பா. அவங்க சொல்றதுல நிஜம்தான். ஆனா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சோபா ஆசைப்படாம அவங்க சூட் கேஸ தான் ஆசைப்படுவாங்க. அது ஊருக்கே தெரியும். அதனால பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் பழியிலிருந்து தப்பிப்பதற்கு அடுத்த கட்சிக்காரனை விமர்சனம் பண்ணக்கூடாது. பெரிய கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவில் பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். திமுகவில் பிரச்சனை வரும் பாருங்க, அப்போ அதை சரி செய்யவே முடியாது. தேர்தல் நெருக்கத்துல திமுகவுக்கு தலைவலி வரும். என்னடா இது 2.5 ஆண்டு காலம் அமைதியா போச்சு, தேர்தல் நெருக்கத்துல இவ்வளவு தொல்லை வருதுன்னு சொல்லிட்டு திமுகவினரும் இந்த பிரச்சனையை எதிர்கொள்வார்கள். ஏன்னா அவங்க ஆட்சியிலிருந்து இப்பதான் இறங்கி இருக்கிறாங்க. ஆட்சியிலிருந்து இப்ப இறங்குறதுனால அந்த சூடு கொஞ்சம் இருக்கும். அதிகாரிகளும் இப்ப கொஞ்சம் மதிப்பாங்க. ஆனா போக போக அமைச்சரா இருந்தவங்க, எம்எல்ஏ இருந்தவங்களுக்கு எல்லாம் சுத்தமா மதிப்பே இல்லாம போயிடும். என்ன போல உங்களை போல சாதாரண ஆட்களாக தான் திமுக அமைச்சர்களையும் எம்எல்ஏக்களையும் பார்ப்பாங்க. அப்பதான் நம்ம திமுகவில் இருக்கணுமா அப்படின்ற எண்ணம் வரும். ஏன்னா ஆளுங்கட்சியா இருக்கிறவனுடைய எம்எல்ஏக்களும் அமைச்சர் பெருமக்களும் கெத்தா நடந்து போவாங்க. நாமளும் அங்க போனோம்னு வச்சுக்கலாம், நமக்கும் அந்த வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு அங்க இடம்பெயர்றவங்க அதிகமான பேர் இருப்பாங்க. செரங்க பிடிச்ச கையும் இரும்பு பிடிச்ச கையும் சும்மா இருக்கான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அதிகாரத்தை நுகர்ந்தவன், பதவியில இருந்தவன் நிச்சயமாக பணத்துக்காகவும் பதவிக்காகவும் இன்னொரு கட்சிக்கு தாவுவான். அதெல்லாம் வேணான்னு சொல்லிவிட்டு கொள்கை பேசிக்கிட்டு திமுக இருக்கிறவங்க இன்னும் பரம்பரையான கொள்கைவாதிலாம் கிடையாது. அதனால அதிமுகவுக்கு ஆரம்பத்தில் வந்தது, ஆனா திமுகவுக்கு முடிவே வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா அடைகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பொறுத்துருங்க. அதனால உங்க கட்சியில பிரச்சனை இருக்கின்ற பொழுது அதை சால்வ் பண்ண பாருங்க. அடுத்த கட்சி பிரச்சனைக்குள்ள தலையை நோய்க்காதீங்க. கூட்டணி அதிமுக சேர்த்துக்கலன்னா அது தேர்தலுக்கு முன்பான நிலைப்பாடு, அப்பயே விட்டுட்டு போயிருக்கணும். அதனால நீங்க தேர்தல் ஏன் தோத்தீங்க அப்படின்றதுக்கு அதிமுக கூட்டணியில இல்ல திமுக கூட்டணிக்கு போனதுதான் காரணம் அப்படின்னா, அந்த முடிவை யார் எடுத்தாங்களோ அந்த முடிவு காரணமா தோத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த பொறுப்பை எவன் கூட்டணி திமுக கிட்ட போட்டானோ அவன் தான் ஏத்துக்கணும். இந்த தோல்விக்கு நான் தான் காரணம், இந்த தோல்வியிலிருந்து மீண்டு வருவோம் என்று சொல்லிட்டு நம்ம ஸ்டாலின் மாதிரி ஒத்துக்கிட்டு போனோம். அதை விட்டு எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்குள்ளேயே சேர்க்கல, நம்ம காத்திருந்து ஏமாந்துட்டோம். இப்போ அதிமுக அழிஞ்சுது, தேமுதிகவும் அழிஞ்சுது அப்படின்னு பழி போடாதீங்க. அதிமுக முன்பை விட இப்போ வீரியமாக எழுந்து வரும்.
அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இன்னைக்கும் 3% வாக்குகள் தான் வித்தியாசம். 2021 3% வாக்குகள் தான் வித்தியாசம். அதனால திமுக ஓஹோன்னு ஒன்றும் பெரிய கட்சியா இல்லை, அதே மாதிரி அதிமுக அடிமட்டத்திலையும் போல. அதனால தவறா புரிந்து கொள்ள வேண்டாம். இன்னைக்கு அதிமுக 1,35,00,000 வாக்குகள் வாங்கியிருக்குது என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. அசைக்க முடியாத சக்தியாக தான் இருக்குது. அதனால எடப்பாடி பழனிசாமியை மட்டும்தான் உங்களால் விமர்சனம் பண்ண முடியும், மீடியாக்களால் விமர்சனம் பண்ண முடியும். எடப்பாடி பழனிசாமியும் அதிமுக பற்றி தான் விவாதமே நடத்த முடியும், வேற கட்சியை விவாதம் நடத்த முடியாது. அதுக்கான துணிச்சல் ஊடகத்திலும் இல்லை, பிரேமலதா விஜயகாந்துக்கும் இல்லை. ஸோ மொத்தத்தில் அதிமுக ஆட்சி கட்டல் வருகின்ற போது இந்த விமர்சனங்கள் எல்லாம் தூள் தூளாகும். கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். காலம் எல்லாவற்றுக்கும் பதில் வைத்திருக்குது. நன்றி.